ஏனே என்ன கண் எடுத்த மாதிரி இருக்கு. கண்ணு இல்ல, இது ஒரு அடி. இந்த அண்டி இருக்குல்ல, ஆமா, அண்டி திங்க போறேன். திங்க வரா கண்ணுல ஒரு அண்டி உண்டு பாரு. சரி, அதுவே சாப்பிட போறோம். இதை எடுத்து திங்க போறேன் இன்னைக்கு. அதுல எதுல இருக்கும் என்ன இருக்குல்ல, இதை வெட்டி என்ன இருக்குல்ல. ஆமா, இப்ப வெட்டி பார்த்தா தெரியும். இது உள்ள அந்த ரெண்டா பழக்கணும்னே. இந்த புலந்தாச்சுன்னா என்ன இருக்குல்ல, இதான் அண்டி. அண்டி, இந்த அண்டி குருத்தை வந்து நம்ம திங்கணும்னே. இதுல தானே இருக்கும். இது என்னண்ணே என்ன மம்முட்டி வச்சு நம்ம பேத்துடலாம். மம்முட்டி வச்சா பேத்துடலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். மம்முட்டி இருக்கும்போது வேற கத்தியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. சரி சரி. இதான் 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 குருத்து. சரி, சாப்பிட்டா என்னென்ன இதெல்லாம் கொண்டா இருக்கும். இது வந்து என்னன்னா நமக்கு கல்லடப்பு வராது, நம்ம கிட்னி நல்லா கிளியர் ஆயிரும். சரி சரி. வயல் சம்பந்தமான பிரச்சனை நிறைய தீர்வு வரும். இதெல்லாம் நம்ம வந்து வயக்காடுகள்ல வந்து ஒரு தண்ணி தாகம் மாதிரி சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது இல்லை, அவங்களுக்கு உண்டு. சரி சரி. அண்ணா அப்படியே கிடைச்சாச்சே. இனிக்குமா? லைட்டா இனிக்காது, இனிப்பு கலந்த ஒரு தோப்பு மாதிரி இருக்கும். தோப்பு மாதிரி, ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்லதுதான்ப்பா. இது நல்லதுதான். வாழைப்பழம் சாப்பிடும்ல, அது சத்துன்னு நினைக்கும்ல. ஆமா, அதை விட பல மடங்கு சத்து இதுல இருக்குது. அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியாது, எடுத்து சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா, இதுல என்ன இருக்க போய் நினைப்பாங்க. இதுல இருக்குது ஆரோக்கியம் வேற எதுவும் கிடையாது. நான் சொன்னேன்னு நினைச்சு நீங்க கண்டிப்பா இந்த வாழை அண்டிலாம் இருந்து எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஏன்னா இந்த கிராம பகுதிகளில் வந்து நாங்க இதை சாப்பிடுறோம், நீங்களும் சாப்பிடுங்க. அந்த துண்டை சாப்பிடுங்க. நீ இது வந்து அதுக்கு கீழே உள்ள அண்டி துண்டு நினைக்கலாம். இதான் வாழை நினைக்கலாம். இந்த வாழை இதுல உள்ள அடியில உள்ள கட்டி வந்து மாடு நல்லா திங்கும். இதை தின்னா மாட்டுக்கு நல்லா பால் இருக்கும். சாப்பிட்டு பாத்துருப்பீங்க. மாட்டுக்கு போடுவாங்க, ஆட்டுக்கு போடுவாங்க, கோழிக்கெல்லாம் ஏதோ கொத்தி ஊத்தி சின்ன சின்ன போடுவாங்க. குருத்தெல்லாம் கோழி தின்னுடுவோம். இதெல்லாம் வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் திங்கன்னா சத்து. முட்டை போடும், இது பால் நல்லா கொடுக்கும் மாடு. நமக்கு என்ன அதுல சத்து எல்லாமே இருக்கும். உடம்புல வந்து தாக்கு சக்தி உருவாயிட்டு இருக்கும், ஸ்டெமினா உருவாகும். நான் கண்டது கடையெல்லாம் திம்போம், மண்ணில தான் சரி தின்றுவோம். கிட்னிலாம் கிளியரா வெளியே வந்துடும். எங்கேயுமே கல்லடை போடாது. இங்க இருக்க மண்ணை உடச்சு உடனே திங்க. இதுல மண் இருக்கான்னு செய்யுது, ஆனா தின்னா ஒழிஞ்சாது. சரி சரி, நாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கேன். செம டேஸ்ட், செம டேஸ்ட். கீழே வேறு அண்டியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன். மாடு திங்க மாதிரி தான் நம்மளும். அதாவது பழைய காலத்துல அப்பா தாத்தா பாட்டில நினைச்சோம்னா நஞ்சிலே 4 பேர் கடிம்பாங்க. ஆடை அப்படி திங்கும். சரி சரி. நஞ்சு 4 பேர் திங்கும், ஒளிஞ்சாது. அதே மாதிரி நம்மளும். சரி சரி. இவ சாப்பிட்டா நினைச்சோம் நிறைய நினைப்பாங்க, காட்டுவாசி போயிடும் அப்படிமா. ஆமா, அப்படி நினைப்பாங்க. பேரே காட்டுவாசி தான். சொல்லே ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க மக்களே. நாங்க இதை பெருமையே சொல்ல, ஆரோக்கியமா வாழறதுக்கான ஒரு டிப்ஸ் இது. சாப்பிடுங்க. ஒரு விளையாட்ட சொல்ல, உங்களுக்கு கல்லடப்பு இருக்கு, வயிற்றுல பிரச்சனை இருக்கு, வயிறு வலியா இருக்குது, கிட்னில ஏதோ கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது உணர்வு தெரியுது அப்படின்னா வாழை சாறு, வாழை அண்டி சாறு, வாழை குருத்து, வாழை தண்டு இதெல்லாம் கண்டினியூவா நீ சாப்பிடுங்க. உங்களோட உடம்புல வந்து எந்த நோயும் வராது. சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்ல, விளைவுகள் எதுவுமே வராது. நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு உங்களுக்கு இதுல உருவாகும். கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பழகுங்க. இதை நல்லா சாப்பிடுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூண்ணே.